கற்குழியும் என தமிழில் ஒரு பழமொழியுள்ளது. கல் வலிமையானது, எறும்போ நுண்ணியது. கற்களின் வலிமைக்கு முன் எறும்பின் பலம் குறைவானதுதான். ஆனால் எறும்பு ஊர்ந்து ஊர்ந்து தொடர்ந்து பயணிப்பதனால் வலிமையான கல்லிலும் தேய்மானம் உண்டாகும் என்பதுதான் அதன் அர்த்தமாகும். அவ்வாறான பழமொழியொத்த ஒரு கவிதையை வட இந்தியாவில் உள்ள கபீர் எனும் ஞானி எழுதியுள்ளார். அவர் அது பற்றி கூறுகையில், கிணற்றிலே வாளி கட்டி தண்ணீர் எடுக்கும் பொழுது அந்த கயிறு மீண்டும் மீண்டும் அந்த கிணற்றின் படிக்கட்டின் மேல் உரசுகின்றது. அப்பொழுது அந்த கிணற்றடியில் உள்ள கல்லிலே கோடு விழுகின்றது. அதுபோலவே மந்த புத்தி உள்ளவனும், அதாவது முட்டாளும், மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யும் பொழுது புத்திசாலியாகின்றான் என கூறுகின்றார். இது பற்றி அண்மையில் பிரேம் ராவத் அவர்கள் கூறியதை இப்போது பார்ப்போம். உங்களது வாழ்க்கையில் விவேகத்தை பெறுவதற்கு உங்களுக்கு 2 விஷயங்கள் தேவை. ஒன்று, உங்களுக்கு ஞானம் தேவை, தன்னை அறியும் அறிவு தேவை. இரண்டாவது, நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பயிற்சி செய்யாவிட்டால் அதில் எந்த ஒரு பலனும் இருக்காது. நான் சிறு பையனாக இருந்த காலத்திலே ஒரு மனிதர் 2 மாதத்திற்கு அல்லது 3 மாதத்திற்கு ஒரு தடவை வீட்டோரம் வருவார். அவரது தலையிலே பெரிய ஒரு கூடையுடன் வருவார். அந்த கூடையினுள் நிறைய இசைக்கருவிகளை வைத்திருப்பார். அந்த இசைக்கருவியின் அடிப்பகுதி உருண்டையாக களிமண்ணினால் உருவாக்கப்பட்டிருக்கும். அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு கம்பி அதனது தண்டின் மேல் பகுதியுடன் இணைக்கப்பட்டிருக்கும். அவர் அந்த கருவியை கொண்டு இசை மீட்பார். அது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். நான் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது வீட்டின் வாசல் கதவினூடாக அவர் யார் என பார்ப்பேன். அவர் அந்த இசைக்கருவியை மீட்பதை காண்பேன். உடனடியாக எனக்கு அந்த இசைக்கருவி வேண்டும் என்ற யோசனை ஏற்பட்டது. எனக்கு அது வேண்டும். அதனை வாங்கி தருமாறு நான் எனது தாயாரிடம் மன்றாடினேன். அது அதிகளவு விலை இல்லாதது. இன்றைய காலத்தின்படி பார்த்தால் சில சதங்களாகத்தான் இருக்கும். அவரும் அதனை வாங்கி தந்தார். ஆனால் என்னாலே அதனை இசை மீட்ட முடியாமல் இருந்தது. நான் அந்த இசைக்கருவியை வாசிக்கும் பொழுது அது மிகவும் மோசமான சத்தத்தை எழுப்பியது. அதனுடைய ஒலி மிகவும் மோசமாக இருந்தது. நீங்கள் எனக்கு எவ்வாறான புத்திமதி சொல்வீர்கள்? எனக்கு எப்படியான புத்திமதி கூறுவீர்கள்? அந்த இசைக்கருவியில் ஏதாவது பிழையுள்ளதா? இல்லை. இசை மீட்கின்ற தண்டிலே ஏதாவது பிழையுள்ளதா? இல்லை. அங்கு ஒரு விஷயம்தான் குறையாக இருந்தது. அது என்னவென்றால் பயிற்சி. பயிற்சி பயிற்சி பயிற்சி. நான் அதனை மீட்க ஆரம்பித்த பொழுது அது மிகவும் மோசமான ஒலியை எழுப்பியதனால் நான் அதனை வீசிவிட்டேன். உடனடியாகவே அது வேலை செய்யவில்லை என கூறிவிட்டேன். நல்லதோ கெட்டதோ, நீங்கள் எதனை பயிற்சி செய்கின்றீர்களோ அதிலே நீங்கள் திறமசாலியாகி விடுவீர்கள். அதில் நல்லது கெட்டது என்ற கேள்வியே இல்லை. நீங்கள் கள்ளம் கபடம் செய்ய பயிற்சி செய்தால் கள்ளம் கபடம் செய்வதில் நீங்கள் திறமைசாலியாகி இருப்பீர்கள். நீங்கள் குறை சொல்ல பயிற்சி செய்தால் நீங்கள் குறை கூறுவதில் கெட்டிக்காரராகி விடுவீர்கள். நீங்கள் எல்லாவற்றையும் பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். எந்தவித யோசனையும் இல்லாமல் குறை சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எதனை பயிற்சி செய்கின்றீர்கள்? ஏனெனில் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் அமைதியை பயிற்சி செய்தால் நீங்கள் அதில் மிகவும் திறமைசாலியாகி விடுவீர்கள். நீங்கள் உங்களது வாழ்வில் ஆனந்தத்தை பயிற்சி செய்தீர்கள் என்றால் நீங்கள் அதில் மிகவும் திறமைசாலியாகி விடுவீர்கள். உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க பயிற்சி செய்தீர்கள் என்றால் நீங்கள் அதில் மிகவும் திறமைசாலியாகி விடுவீர்கள். நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள பயிற்சி செய்தீர்கள் என்றால் நீங்கள் அதிலே மிகவும் மிகவும் திறமைசாலியாகி விடுவீர்கள்.